இன்னைக்கு வீடியோல டிகிரி 5 ஃபேட் என்ற வெப் சீரிஸோட ரெண்டாவது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோடோட கண்டினியூஷனா அந்த ஜென்ரலோட ஆளுங்க நம்ம ஹீரோயின் கிட்டே அவங்க அப்பா கிட்டேயும் வந்து ஜென்ரல் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நீங்களே ஒரு நல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அந்த ஆளுங்க கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினை பேச விடாம தலையை பிடிச்சி அமுத்திக்கிட்டே அந்த ஜென்ரலோட ஆளுங்களை பார்த்து என் பொண்ணு நிச்சயமே இந்த கல்யாணத்தை பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களை அமுச்சு வைக்க நம்ம ஹீரோயினும் பயங்கரமா நொந்து போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை கிடைச்ச சந்தோஷத்துல கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க நிறைய பேர் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து பொக்கையெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன நடக்குதுங்க, என்னோட கல்யாணத்தை என்னோட விருப்பம் இல்லாம நடத்த பாக்குறாங்களா, எனக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, நான் இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமை விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினை காவல் காக்க நிறைய சுமோ வீரர்கள் எல்லாம் ஹீரோயினோட வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் வாசல் கதவை திறந்த உடனே ஏதோ மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்கு போற மாதிரி கவர்ச்சியா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோயினும் இவனுங்க வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இனி முன்வாசல் வழியா போனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவாங்க. அங்கேயும் நிறைய சும வீரர்கள் இருந்ததுனால ஹீரோயினும் நொந்து போய் தன்னோட ரூமுக்கே திரும்பி வராங்க. ஹீரோயினும் தன்னோட பெட்ல படுத்துக்கிட்டு போச்சா இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதானு மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு கல்யாண நாளே வந்துருது. அந்த கல்யாணத்துக்கு நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜென்ரலோட அப்பா அம்மா அந்த சொந்தக்காரங்களை வரவேற்றிட்டு இருக்கும்போது அதுல 2 பேருக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது போல. அவங்க 2 பேரும் அந்த ஜென்ரலோட அப்பா அம்மாவை பார்த்து நான் ஹீரோயினை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன், அந்த பொண்ணு ஊர்ல இருக்க எல்லாரு கூடயும் அம்புழுத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் உங்க பையனுக்கு பார்த்து வச்சிருக்கீங்களான்னு ஜென்ரலோட அப்பா அம்மாவை வெறுப்பேக்கிற மாதிரியே பேசிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மாப்பிளையும் பொண்ணையும் பயங்கரமா அலங்கரிச்சு கூட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேர் முகத்தையும் கவர் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் தாங்கி நடந்துட்டு இருக்கும்போது ஜென்ரல் ஹீரோயினோட கைய பத்திரமா பிடிச்சிட்டு கல்யாண மேடைக்கு கொண்டு வரான். அப்ப ஹீரோயின் தன்னோட மூஞ்சில இருக்க முக்காடை எடுத்துட்டு அந்த ஜென்ரலோட முகத்தை பார்க்க எவ்வளவு ட்ரை பண்ணுவான். ஆனா அப்ப அந்த ஜென்ரல் ஹீரோயினோட கையை பிடிச்சு பிளாக் பண்ணி தன்னோட முகத்தை பார்க்க விடாம பண்ணிடுவான். இதுக்கு அடுத்து அங்க இருந்து மந்திரவாதிகளை கெட்டிமேல வாசிக்க சொல்லி மந்திரத்தை ஓத இந்த கல்யாணமும் ஜம்மனு நடந்து முடிஞ்சிடுது. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கூட தன்னோட ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னம்மா முதல்ல நீங்க இருந்து ஓடி போறியா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக போறியான்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டை பார்த்து நான் அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன், அவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு சுத்தமா புரியல, நான் கல்யாண மேடையில தாங்கி நடந்துட்டு இருக்கும்போது ஏன்னா அவன் பத்திரமா பாத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் நல்லவனான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு யோசிக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல யாருக்குமே தெரியாம மெதுவா அந்த ஜென்ரலோட ரூமை நோக்கி போயிட்டு இருப்பா. அப்படி போற வழியில யாரோ 2 பொண்ணுங்க ஜென்ரலோட ரூமுக்குள்ள அழுதுகிட்டே ஓடி போக இதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோயினும் அந்த ஜென்ரலோட ரூமை வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணுங்க ஓன ஒப்பாரி வச்சுக்கிட்டு அந்த ஜென்ரலோட காலில் விழுந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஆகா இந்த ஜென்ரல் நம்மளை தவிர பல பொண்ணுங்களை உஷார் பண்ணிருப்பான் போலேன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட ரூமுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து இனிமே ஒரு செகண்ட் கூட நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி நாங்க வந்து கிளம்புறேன், நீ எப்படியாச்சும் நம்மளோட இடத்துக்கு திரும்பி போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டும் ஐயே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாழ்வோ சாவோ நான் உன் கூட தான் இருப்பேன்னு வீரவசனா பேசிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மாறுவேஷம் போட்டுட்டு யாருக்குமே தெரியாம நைஸா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினோட ரூமுக்கு அந்த பனிப்பெண்கள்லாம் வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ் மட்டும் தூக்குல தொங்கிட்டு இருக்கும். இதை பார்த்து அதிர்ச்சியான அவங்க ஜென்ரலுக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த ஜென்ரலும் ஷாக் ஆகி அங்க ஓடி வரான். அவன் ஹீரோயின் அங்க இல்லாததை பார்த்து பயங்கர கடுப்பாய் அங்க இருக்க எல்லாருமே வண்டையா திட்டிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் தன்னோட சிட்டில இருந்து வேற ஒரு சிட்டிக்கு தப்பிச்சு போய் இனிமேலாச்சும் நம்ம வாழ்க்கையை நிம்மதியா யாரோட தொந்தரவும் இல்லாம வாழ்வோம், எனக்கு கல்யாணம் ஆனா என்ன, எனக்கு நானே டிவோர்ஸ் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஜென்ரலுக்கு எப்படியோ ஹீரோயின் அந்த சிட்டிக்கு போனது தெரிஞ்சிருக்கும் போல. அவன் அந்த சிட்டிக்குள்ள ஹீரோயினை தேடுறதுக்கு தன்னோட ஆளுங்களை அமுச்சு வைக்க. இதுக்கு அடுத்து ஹீரோயின் இருக்கிற அதே சிட்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல பல்லக்குல வந்துகிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த ஊர் மக்களும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோயினை தேடி அந்த ஜென்ரல் ஹீரோயின் இருக்கிற சிட்டிக்கே வரான். அப்போ அவனோட ஆள் ஒருத்தன் அந்த ஜென்ரல் ஊர் ஃபுல்லா ஒட்டி வச்சிருந்த போஸ்டர் பார்த்து எஜமா நீங்க முதல்ல ஊர் ஃபுல்லா போஸ்டர் ஓட்டுறதை நிறுத்துங்க, அப்படி நீங்க ஊர் ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹீரோயின் அதை பார்த்து உஷாராயிங்க வந்து ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஜென்ரலும் அந்த ஆளை பார்த்து இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஆளும் நம்ம ஜென்ரலை பார்த்து நம்ம ஹீரோயினை யாருக்குமே தெரியாம ரகசியமா தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஜென்ரலும் அந்த ஆளுக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஜென்ரலோட முகத்தை காமிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஜென்ரல் வேற யாரும் இல்ல நம்ம சைன் ஹீரோ. பெரிய ட்விஸ்ட் இல்ல, அவன் தன்னோட ஆளை உட்கார வச்சு அவனோட திட்டம் என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய ஹோட்டல் காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல நம்ம ஹீரோயின் மூஞ்சில கர்ச்சீஃப் எல்லாம் கட்டி மாறுவேஷம் போட்டு யாருக்கோ சாப்பாடு எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ எவனோ ஒருத்தனை பார்க்க போறான். அவனோட ரூமுக்கு போய் அவன் பின்னாடி மறைஞ்சு நின்று அவனோட கையை பயங்கரமா முறுக்குறான். அதுக்கப்புறமா அந்த ஆளை பார்த்து என்ன மச்சான் பயந்துட்டியா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் இருந்த ரூம் டோரை சாத்திட்டு அவன் கூட உட்காந்து ஏதோ பெரிய சிதம்பர ரகசியம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து நம்ம வேலையை சீக்கிரமா முடிச்சாகணும்னு சொல்லிட்டு
ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பொண்ணோட டிராயிங்க வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த பொண்ணை தேடுவோம், நம்ம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாகணும்னு பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் யாரோ ஒரு ஆள் இருக்கிற ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க படக்குன்னு அந்த ஆளு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அந்த ரூமுக்குள்ள உட்கார வச்சு கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆளு தப்பா நடந்துக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் யாரா நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஆள் அது எதையுமே காதுல வாங்கிக்காம நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஆளை பார்த்து இதெல்லாம் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பயமுறுத்திட்டு இருக்க. அப்போ அந்த ஆளு இப்ப எதுக்கு அவளை பத்தி ஞாபகப்படுத்துற, அவளை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். கரெக்டா அந்த ஹோட்டல் ரூமுக்கு அந்த ஆளோட ஒய்ஃப் வர. அவ பாக்கிறதுக்கே பெரியம்மா மாதிரி இருக்கா. அவ நேரா ஹீரோயின் அந்த ஆளு இருக்கிற ரூம படார்னு திறக்கிறா. அதுக்கப்புறமா தன்னோட புருஷன் காது மேலே 4 போடு போட்டு அவனை தரன்னு இழுத்து போயிட்டு இருப்பா. அப்போ அந்த புருஷன்காரன் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, தேவையில்லாம என்கிட்ட வந்து தப்பா நடந்துகிட்டு இருக்கான்னு ஒரே உருட்டா ஒட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பெரியம்மாவை பார்த்து அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, தெரியாதனமா நான் உங்க வாழ்க்கைக்குள்ள குறுக்க வந்துட்டேன், என்னோட பிராணநாதனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கையை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அந்த ஆளும் யப்பா இது உலக நடிப்பா இருக்குடா சாமின்னு சொல்லிட்டு அந்த பெரியம்மாவை பார்த்து செல்லம் இவ யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான்னு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் நைஸா அந்த பெரியம்மாவுக்கு கண்ணை காமிக்க அந்த பெரியம்மாவும் நம்ம ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்குறா. அப்பதான் புரியுது இது எல்லாமே இவங்க ரெண்டு பேர் பிளான் தான். இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த புருஷன்காரங்கிட்ட இருந்து அந்த பெரியம்மாவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியம்மாவும் டிராமா பண்ணி அந்த ஆளை தரன்னு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே இழுத்துட்டு போகும்போது அந்த ஹோட்டலுக்குள்ள ஒருத்தன் வரான். அவன் அந்த ஊர்லயே ஒரு பெரிய புள்ளி போல. அவன் அந்த பெரியம்மாவை அந்த ஆள் மேல இருந்து கையெடுக்க சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இது எல்லாமே உங்க பிளான் தானே, உங்க புருஷன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கீங்க. கரெக்டா இந்த ஊர்ல ஆம்பளைங்க கிட்ட இருந்து பொண்ணுங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கணும்னா அவங்க புருஷனுங்க வேற ஏதாச்சும் பொண்ணு கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்படி பண்ணியே ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட முகத்துல இருக்க கர்ச்சீஃபை எடுக்கலான்னு வருவான். அப்போன்னு பார்த்து அந்த பெரியம்மா அந்த பெரிய புள்ளிய ஹீரோயின் கிட்ட போக விடாம தரையிலே தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட சிக்னல் காமிச்சு இங்க இருந்து ஓடி போன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த ஹோட்டலுக்குள்ளே சுத்தி ஓடிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த பெரிய புள்ளி அந்த பெரியம்மாவை சமாளிச்சு எப்படியாச்சும் ஹீரோயினை சேஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த பெரியம்மா விடாம தன்னோட ஆளுங்க கூட அந்த பெரிய புள்ளியையும் அவனோட ஆளுங்களையும் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த பெரிய புள்ளி அவங்க எல்லாரையும் சமாளிச்சு ஹீரோயினை துரத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் எங்க போய் ஒளியலான்னு இடம் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா 2 ஜோடிங்க அப்படி இப்படி இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து அலறிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கண்ணை மூடிட்டு குடுகுடுன்னு இன்னொரு ரூமுக்கு ஓடி போய் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஏமா யாருமா நீ, ஏமா என் ரூம்ல வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அவனை பார்த்து மவனை நான் ட்ரெஸ் மாத்திரத்தை இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு நான் பாத்துட்டு இருந்தேன், ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு, அப்படி இல்லாட்டி கண்ணு ரெண்டையும் நோண்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்து இங்க பாரு நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நான் உன்னை கூப்பிடவும் இல்ல, முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் நேரா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ மூஞ்சி கிட்ட வந்து எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி என்ன நிறைய பேர் தோத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோட முகத்தை தெளிவா பாக்குறா. அப்ப ஹீரோயின் டேய் நீ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ஹீரோயின் முகத்துல கச்சிப் கட்டிட்டு இருந்ததுனால சரியா அடையாளம் தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து யாருமா நீ நைஸா என்கிட்ட பேச்சு கொடுத்து காசை கறக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா நம்ம நேரம் தான் வீணா போகும்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணுவோம். அப்போன்னு பார்த்து அந்த ஆளுங்க நேரா இந்த ரூமை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பதறி போய் அந்த ரூம்ல இருந்த ஒரு பரன் மேல ஒளிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணுவோம். அப்போ அவளால அந்த பரன் மேல ஏறவே முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து எனக்கு எப்படியாச்சும் ஏற ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ யாருனே தெரியாது உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அந்த பரன் மேல ஏற ட்ரை பண்ணும்போது அவங்க முகத்துல கட்டி இருந்த கட்சி கலந்து விழுது. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினோட முகத்தை தெளிவா பாக்குறான். அவன் ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல ஓ நீ எப்படி இருக்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் டே இத பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லடா, முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அலேக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு பறந்து போய் பரன் மேல உட்காடுறான். இதுக்கு அடுத்து அந்த பெரிய புள்ளியும் அவனோட ஆளுங்களும் அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. அந்த ரூம் ஃபுல்லா சலடை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கையில இருந்த கச்சிப்பு அந்த பரன் மேல இருந்து கீழே விழும்போது நம்ம ஹீரோ எகிரி அந்த கச்சிப்பை பிடிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அவன் நெஞ்சு மேல
சாய இவங்க 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பெரிய புள்ளியோட ஆளுங்க ஹீரோயின் அங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போறாங்க. இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் அந்த பரன் மேல இருந்து அலேக்கா தரைக்கு ஜம்ப் பண்ண நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து எப்ப உனக்கு ரொம்ப நன்றி பண்ணி மட்டும் இல்லாட்டி என்னால தப்பிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து அதெல்லாம் விட்டு தள்ளி இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஓ நான் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்கேன், நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஊர்ல இருந்து இந்த சிட்டிக்கு வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹோட்டலுக்கு வெளியே அந்த பெரிய புள்ளியும் அவனோட ஆளுங்களும் ஹீரோயின் இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு மண்டையை கசக்கி யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினை பார்த்து யார் அவன் உன்னை எதுக்கு துரத்திட்டு இருக்கான்னு கேட்க அவன் சரியான ஃப்ராடு பையன், அவனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தயாரார் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு அவங்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வண்டையில பிரைட்டா ஒரு பல்பு எரியுது. உடனே நம்ம ஹீரோக்கு தன்னோட ட்ரெஸ் மாத்தி விட்டு அவங்க இருந்த ரூம் ஜன்னல் வழியா ஹீரோவை அந்த ஹோட்டலை விட்டு ஓட சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த ஜன்னல் வழியா அலேக்கா பறந்து அந்த ஹோட்டலை விட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த அந்த பெரிய புள்ளிய அவனோட ஆளுங்களும் ஹீரோயின் நினைச்சு அவனை துரத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த கேப்பை பயன்படுத்திட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளியிறான். அந்த ஆளுங்களும் ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறது தெரியாம வேகமா அங்க இருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோவை பொண்ணுன்னு நினைச்சு எவனோ ஒருத்தன் ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ மவனை பொண்ணு ட்ரெஸ் போட்டா போதுமே ஒருத்தரே ரோட்ல விட்டு வைக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவனை மொத்தி சாவடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவனை அடிச்சு போட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கும்போது அடிப்பட்ட அந்த ஆளு நம்ம ஹீரோவை பார்த்து யாரா நீ, உன்னோட பேரை மட்டும் சொல்லு, உன்னோட குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுறேன்னு மிரட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் டெரரா அவனை முறைச்சுக்கிட்டே அவனை அடிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே இவன் கிட்ட அந்த பெரிய புள்ளியோட பேரை சொல்லிட்டா என்ன, அவனை இந்த ஆளுங்களே கவனிச்சுக்கிட்டோம் ஹீரோயினுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெரிய புள்ளியோட பேரை தன்னோட பேருன்னு சொல்லிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடான்னு அங்க வந்து வேகமா கிளம்பி போக அவன் போனதுக்கு அப்புறமா அந்த ஆளு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லி தன்னந்தனியா நின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புலி ஹீரோயின் தங்கிட்டு இருக்க ஹோட்டலை கண்டுபிடிச்சு நிறைய மக்களை கூப்பிட்டு வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க எந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போங்கடான்னு சொல்ல அப்போ அந்த பெரிய புலி நிறைய மக்களோட சேர்ந்து உங்களால இந்த ஊருக்கு நிறைய பிரச்சனை தான் வந்திருக்கு, நீங்க முதல்ல இந்த ஊரை விட்டு ஓடி போங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கடுப்பான ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு வாழைப்பழ தோல் எடுத்து அந்த பெரிய புலி மூஞ்சிலே அடிக்க அதுல கடுப்பான அந்த பெரிய புலியும் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவனுங்க கிட்ட வாயில பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போது கரெக்டா அந்த நேரம் ஹீரோயின் வராங்க. அவங்க அந்த பெரிய புலியை பார்த்து எப்பா உனக்கு நான் என்னதான்ப்பா பாவம் பண்ணேன், ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த பெரிய புலியும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உங்களால வெறும் பிரச்சனை தான் வந்திருக்கு, முதல்ல நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு மக்களை கூப்பிட்டு வச்சு கோஷம் போட்டுட்டு இருப்பான். அதுல கடுப்பான ஹீரோயினும் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு என்னால இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்களான்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்தோட கதவை சாத்திட்டு உள்ள போறாங்க. அப்போ அந்த பெரிய புள்ளி உள்ள இருந்த ஹீரோயினை பார்த்து நீ மட்டும் இங்க வந்து காலி பண்ணலன்னா உன்னை பத்தி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு பதறி போன ஹீரோயினும் ஐயோ இவன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டானா நம்ம யாருன்ற உண்மை தெரிஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டோரை திறந்து அந்த பெரிய புள்ளி கிட்ட வந்து நம்மளாம் ஒரே இடத்துல தான் இருக்கோம், நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, எதுக்கு நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைன்னு சமாதானம் பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் அது எதையுமே காதல வாங்கிக்காம நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணி தான் ஆகணும்னு ஒத்த கால நின்னுகிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் தூண்டி விட்டு ஹீரோயினை பார்த்து இங்க இருந்து வெளியே போன கோஷம் போட்டுட்டு இருப்பான். இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோ வரான். இப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.